ஃபேஸ் மாஸ்டர் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தரும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு வழக்குமே பார்த்தீங்கன்னா நிரந்தர சிக்கலாக மாறிடுமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விதத்தில் டென்ஷனாக இருக்கார். இந்த ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸாக முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லா குறைகளையும் பார்த்தீங்கன்னா தீர்க்கறதுக்கு தான் அந்த ஆலோசனை கூட்டம். ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது உள்ளாடி வேலை பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் சரியில்லை, அந்த வேலை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நீக்கணும். எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சும்மா கூப்பிட்டு வச்சு அப்படியா இப்படியான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்துறாரு. இப்போ வெள்ளவாடி நடராஜன் வேறு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மீண்டும் இணைய போகிறாரு, எடப்பாடி இணைய போகிறான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரை போட்டிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு தான் திருப்பி வெள்ளவாடி நடராஜனுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் தரணும். அப்போ அவங்க அதிருப்தி அவங்க வெளியே போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஸோ வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் மிகப்பெரிய முன்னாள் அமைச்சர், ஸோ செல்வாக்கான நபர். அங்கே காமராஜும் கூட. காமராஜ் பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவு நிலை எடுக்கிறாரு. திவாகர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 30 எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பாஜக ஆதரவோடு தான் பார்த்தீங்கன்னா செயல்படுறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எது கால் வச்சாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழுத்தம் தான். இப்போ எஸ்பி வேலுமணி, தங்கமணிலாம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான் இருக்காங்க. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும், செந்தில் பாலாஜி நிலைமையை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பயம். ஸோ நம்ம மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்கன்ற மாதிரி. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதுனா இந்த பொதுக்குழு வழக்கில் சரி டெண்டர் முறைகேட்டு கையில் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சிக்கல் தான். அதே மாதிரி 2016, 17 இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்லாம் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த செந்தில் பாலாஜி மாட்டினதே நம்மளுக்கு தெரியும். அதிமுக பிடிஎல்ல அவர் பண்ண வேலைக்கு தான் இப்போ மிகப்பெரிய நெருக்கடி சந்திச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இந்த ரூபா நோட் மாட்டினாங்கல்ல பார்த்தீங்கன்னா டிமானிட்டேஷன், அந்த ஒரு வழக்கும் நிலுவையாக இருக்குது. அது எடப்பாடியோட மகன் மேலேயும் இருக்குது இடி வழக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை வச்சா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமினால் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நெருக்கடி உண்டாயிருன்றாங்க. ப்ளஸ்க்கு இந்த கொடநாடு வழக்கு மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா தவிச்சிட்ருக்காரு. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அணியில் இணைன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தோல்வியை கண்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா அதிமுக தென் மாவட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 108 சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா 3வது இடம். இது பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியாக பார்க்கும்போது 40 இடங்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் எத்தனை சட்டமன்ற தொகுதி முன்னிலை வச்சுருக்காங்க. இப்போ ஒரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எம்பி கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அதில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி இருக்கலாம். அந்த 6ல் பார்த்திங்கன்னா 3 திமுக சாதகமாகவும் 2 பார்த்திங்கன்னா அதிமுக சாதகம். இந்த மாதிரி தான் வரலாற்றிலே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். ஆனால் 6க்கு 6 சாதகமாக வெற்றி பெறது பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா திமுக முதல் வரை 40க்கு 40. இது பார்த்திங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா தனித்து நின்று பார்த்திங்கன்னா ஜெயிச்சாங்களே, அதை விட ஒருபடி சாதனை மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சாதனை படிச்சிட்டாங்கன்ற மாதிரி. அதே மாதிரி இந்த இப்போ பாஜக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலுமே இப்போ அந்த அதிமுக இடத்த பார்த்திங்கன்னா பாஜகவில் பிடிக்க முடியும். ஆனால் ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு அதிமுகவோட பாஜக இணைஞ்சா மட்டும்தான், கூட்டணி வச்சா தான் அந்த அளவுக்கெல்லாம் போக முடியும். ஒன்றிணைந்த அதிமுக இல்லாதனால பார்த்திங்கன்னா மக்கள் ஓட்டு போகிறதுக்கே அதிமுக மேலே நம்பிக்கை இல்லாமல் தயங்குறாங்க. அதுதான் திமுகவுக்கு ப்ளஸ் ஆகி பார்த்திங்கன்னா மாறுது. ஒரு ஒன்றிணைந்த அதிமுக உருவாச்சுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் 2026 இருக்குன்றாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.